ஓம் கம் கணபதியே நமः. கஜானனம் பூதகணாதிசேவிதம் கவித்தஜம்பூபலசாரபட்சிதம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். ரகசிய உண்மைகள் சேனலுக்காக நான் ஜெயஸ்ரீ. நம்ம குருஜி சுப்பு இங்க வந்திருக்காரு. வணக்கம் குருஜி. வணக்கம் குருஜி, இந்த ஜாதகத்துல தசா புத்தின்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் அவ்வளவு தூரம் எங்களுக்கு புரியறது இல்லை. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் குருஜி. இந்த தசா புத்தி அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம விளக்கமா பேசுவோம். தசான்றது தசையின் வளர்ச்சி. ஆக்சுவலா தசை அது அப்படிதான் சொல்லணும். அதை புத்தின்றது நமக்குள்ள ஏற்படுற ரசாயன மாற்றங்களை பற்றி அந்த கிரகங்களை கம்பேர் பண்ணி பார்க்கணும். அதாவது ரசாயன மாற்றங்கள்லாம் என்னன்னா, நமக்குள்ள முக்கியமான ஒரு 7 கிளான்ஸ் இருக்குது, அதாவது 7 சுரபிகள் இருக்குது. அந்த சுரபியிலிருந்து இப்போ நடக்கிற புத்தியின் படி எந்த சுரபி ரசாயனத்தை சுரக்கும், இதுக்கேற்ற மாதிரி நம்ம மனநிலை எப்படி மாறுபடும் அப்படின்றத பார்ப்போம். இப்போ முதல்ல நம்ம அடுத்தது அந்த தசைக்கே வந்துடுவோம். தசைன்றது எதை வச்சு கணக்கு பண்ணுறாங்க அப்படின்னா, சந்திரன் நின்ற நட்சத்திரம், அதன் அதிபதி. உதாரணத்துக்கு இப்போ ஒரு குழந்தை கருவில் உருவாகும் போதே அந்த குழந்தையின் தசை வளர்ச்சி ஆரம்பமாகுது. அப்போ அந்த குழந்தை பிறக்கும் போது தான் அது என்ன நட்சத்திரத்தில் பிறக்குதுன்னு நம்ம பார்க்க முடியும். அதை வைத்து உதாரணத்துக்கு இப்போ சந்திரன் நின்ற நட்சத்திரம் கேட்டையாக இருந்தால், அப்போது அந்த கேட்டையின் அதிபதி புதன். ஸோ அந்த குழந்தை புதனுடைய தசையின் வளர்ச்சியில் தான் அது வளர்ந்துருக்கும். அப்போ புதன் எப்படி இருக்காரு, அந்த புதன் கிட்டத்தட்ட 17 வருஷம் அவருடைய தசை அப்படின்னு சொன்னோம்னா, அந்த தாயின் கருவில் எவ்வளோ நாள் இருந்திருக்குன்னு பார்த்துட்டு பேலன்ஸ் தசை இருப்புன்னு போடுவாங்க. ஸோ புதனை அடிப்படையாக கொண்டு தான் அந்த குழந்தை வளருது. இது கடைசி வரைக்கும் அதனுடைய அடிப்படை புதன் தான். அப்புறம் புத்தி, அந்தரம், சூக்ஷ்ம, பிராணா எல்லாம் சொல்கிறாங்க. அந்தரம், சூக்ஷ்ம, பிராணா என்ன செயல்பாடுனா, நம்ம சிறுமூளை, அதாவது நம்ம உடம்பை இயக்கிற மூளை. நம்ம மனுஷன் 3 வகையாகப்படுறான். ஒன்று அவன், அதாவது ஆன்மா. ரெண்டாவது உடல். மூணாவது உடலின் மூளை. இதை தான் நம்ம 1, 5, 9 கட்டங்களை பார்ப்போம். அதாவது 1ஆம் கட்டம் அவனை சார்ந்தது. 5ஆம் கட்டம் தாயை குறிக்கும். ஏன்னா தாய் மூலியமாக தான் உடல் கிடைக்குது. அதாவது தாயின் கருமுட்டை மூலமாக தான் அந்த உடல் உருவாகுது. அடுத்தது அந்த உடலுக்கான மூளை கொடுப்பது, அதாவது ஸ்பெர்ம் கொடுப்பது தந்தை. ஸோ அது சிறுமூளைன்னு சொல்லுவோம். இப்போ இந்த 3, அதாவது இந்த ட்ரையாங்கிளில் தான் ஒரு குழந்தை இருக்குது. அப்போ இப்போ நம்ம தசையை பற்றி சொல்லிட்டோம். அடுத்தது இந்த சிறுமூளையின் செயல்பாடு எப்படி இருக்கும். இந்த சிறுமூளையின் செயல்பாடும் கிரகங்களும் நமக்கு ஏற்படுற சுரபிகள், நம்ம கிளான்ஸ், நம்ம உடம்புல சுரக்கிற சுரபிகள் இந்த நேரத்தில் என்ன சுரக்குதுன்னு பார்ப்போம். உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தருக்கு புதன் தசை நடக்குது, அவருக்கு ராகு அந்தரம் நடக்குது அப்படின்னு வச்சுப்போம். புதன் தசைனா, புதன் தசை தான் மெயின் கிளாண்ட். அதாவது நம்ம உடம்புக்குள்ள சுரக்கிறதுல 7 கிளாண்ட்ஸ் இருக்கும். அதில் மெயின் கிளாண்ட் பிட்யூட்டரி கிளாண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பிட்யூட்டரி கிளாண்டுக்கும் அந்த ராகு அந்தரம் ராகு அந்தரம் அட்ரினல் கிளாண்டை குறிக்கும். அப்போது இது ரெண்டுத்துக்கும் நீங்கள் ஜாதக கட்டங்கள் பார்க்கும்போது சரியான நிலையில் ரெண்டுமே இருக்காது. அந்த நேரத்தில் என்ன ஆகும்னா, பிட்யூட்டரி கிளாண்ட்லேருந்து அட்ரினல் கிளாண்டுக்கு சிக்னல் சரியாக போகாது. சிக்னல் சரியாக போகாதனால அட்ரினல் கிளாண்டோட சுரப்பிகள் சரியாக சுரக்காது. இந்த மாதிரி நேரத்தில் அவங்க ஒரு பயம், பதற்றத்தோடு இருப்பாங்க. ஒரு டென்ஷன் இருக்கும். எப்போவுமே ஒரு வாழ்க்கையில் ஒரு விரக்தி இருக்கும். உப்பு நீங்கள் எவ்வளோ தான் போட்டு அவங்களுக்கு சமைச்சு கொடுத்தாலும் அவங்க இன்னும் அதிகப்படி உப்பு கேட்பாங்க. நாய்கள், இந்த சுரபிகள் சரியாக சுரக்காதவங்களுக்கு நாய் பார்க்கும்போது நாய்க்கு அந்த மோப்ப சக்தி அதிகம். ஸோ இவருக்கு அட்ரினல் கிளாண்ட் சரியாக சுரக்கலான்னா நாய் உங்களை துரத்த ஆரம்பிக்கும். நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாய் துரத்தி இருக்கும். அவங்களுக்கு என்னன்னா, அப்போ அந்த ராகு அந்தரம் மாதிரி அந்தரம் நடக்கும். அந்த அந்தரம் புத்தியோட கனெக்ட் ஆகாது. புத்தியோட கனெக்ட் ஆகும்போது அங்கே அதாவது மெயின் கிளாண்ட்ஸ்லேருந்து சப்கிளாண்டுக்கு சிக்னல் வராது. சப்கிளாண்டுக்கு சிக்னல் வராதனால அவங்களுக்கு அந்த சுரபிகள் சரியாக வேலை செய்யாது. இவங்களுக்கு அந்த கிட்னி பாதிப்பும் அப்போ உருவாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இதுதான் தசா, புத்தி, அந்தரா, சூக்ஷமான். புத்தி, அந்தரா, சூக்ஷமா எல்லாமே சுரபிகளை பேஸ் பண்ணது.
தசை வந்து தசை நம்ம மசில்ஸ் growth-ஐ வந்து பேஸ் பண்ணுது. மசில்ஸ்ன்னு பார்க்கும்போது அதில் கொழுப்பு அடங்கிடும், நரம்புகள், எலும்புகள் எல்லாமே அதுக்குள்ளேயே வந்துடும். அது அந்த தசையின் உள்ளே வந்துடும் எல்லாமே. நம்ம உடம்புல போகிற 7 லிக்விட்ஸ், அதாவது 7 சுரபிகள் தான் வந்து புத்தி அந்தர சூக்ஷமா சொல்லும். இதை நம்ம சயின்டிஃபிக்காக சொன்னால் யாருக்கும் தெரியாது அப்படின்றதுனால நம்ம முன்னோர்கள் அப்பயே யோசிச்சு இதை வந்து ஒரு ஆன்மீகமாக சொல்லிட்டாங்க. வேற ஒன்றும் இதில் விஷயம் கிடையாது. இது எல்லாமே அறிவியல் பூர்வமானது, மருத்துவம் சார்ந்தது. இதுதான் இதற்கான விளக்கம். இப்போ அடுத்து என்னோட சந்தேகம் என்னன்னா, நீங்க இதுக்கு முன்னாடி சொன்னதுல எல்லாம் வந்து ரகசிய லக்னத்தை பத்தி நிறைய சொல்லியிருக்கீங்க. இப்போ வந்து ரகசிய ராசின்னு ஏதாவது இருக்கா? கண்டிப்பா. இப்போ நான் தசா புத்தி சொன்னேன் இல்லையா, இது கூட சம்மந்தப்பட்டது தான். ரகசிய லக்னம் நம்ம எப்படி பார்க்குறோம்? நிறைய பேர் வந்து நம்ம அந்த வீடியோ போட்டோம். அந்த வீடியோ போட்டோன்னா நிறைய பேர் விளக்கம் கேட்டாங்க, ரகசிய லக்னம் எப்படி பார்க்கறதுன்னு. அவங்க எல்லாருக்குமே பார்க்கறதுக்காக ஒரு சிம்பிளான ஒரு எளிய முறையில் சொல்லித்தரேன். உங்களுடைய லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ, அதன் அதிபதி எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் உங்களுடைய ரகசிய லக்னம். இதை வச்சு நீங்களே உங்களை கணக்கிட்டுக்கலாம். இப்போ நம்ம ரகசிய ராசி பற்றி சொல்கிறோம். உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து சந்திரன் வந்து விருச்சிக ராசியில் இருக்கு அப்படின்னா உடனே அவர் வந்து அவருடைய ராசி விருச்சிகம் அப்படின்னு சொல்றோம். இது வந்து சரியானதே கிடையாது. சந்திரன் இருந்த இடத்த மட்டும் வச்சு நம்ம சொல்லக்கூடாது. நம்ம தசாபுத்தியில சொன்ன விளக்க மாதிரி தசையின் வளர்ச்சி சந்திரன் நின்ற நட்சத்திர அதிபதியை கொண்டுதான் கணக்கிடப்படுது. அது போல உங்களுடைய ராசியும் சந்திரன் நின்ற நட்சத்திர அதிபதி எங்க இருக்காரோ அதுதான் உங்களுடைய உண்மையான ராசி. இப்போ நான் சொன்ன மாதிரி உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வந்து விருச்சிக ராசி அப்படின்னா அந்த இடத்துல சந்திரன் வந்து கேட்டை நட்சத்திரத்துல இருக்காரு அப்படின்னு வச்சுப்போம். கேட்டை நட்சத்திரத்தின் அதிபதி புதன். அந்த புதன் வந்து அந்த கட்டத்துல வந்து ரிஷபத்துல இருக்கிறார். அப்போ அவங்களுடைய உண்மையான ராசி என்னன்னா ரிஷப ராசி தான் உண்மையான ராசி. நம்ம வந்து சந்திரன் இருக்கிற இடத்த மட்டுமே எடுத்துக்கிட்டு ராசின்னு கணக்கிடுறோம். அந்த மாதிரி நீங்க கணக்கு பண்ணி அதன் மூலியமா வர ரிசல்ட் எல்லாம் பார்த்தீங்கனாலே வந்து உங்களுக்கு தப்பா தான் கிடைக்கும். முதல்ல வந்து இந்த ராசியை வச்சு கிடைக்கிற ரிசல்ட் எல்லாமே வந்து 50% 60% தான் சாதகப்படும். நம்ம வந்து முழுமையா அவங்க கட்டங்களை ஆராய்ச்சி பண்ணி இப்போ இருக்கிற கிரக கோச்சாரத்தையும் ஆராய்ச்சி பண்ணி அவங்களுடைய உண்மையான ராசிக்கு அதனுடைய பலன்கள் என்னன்றத பார்த்தோம்னா நம்மளுக்கு சரியான விடை கிடைக்கும். அதனால உங்களுடைய உண்மையான ராசி என்னன்றதை நீங்க இனிமே தெரிஞ்சுக்கணும்னா சந்திரன் நின்ற நட்சத்திர அதிபதி எந்த கட்டத்துல இருக்காரோ அதுதான் உங்களுடைய உண்மையான ராசி. அதுக்கு விளக்கம் வந்து நான் சொன்ன உங்களுக்கு, சந்திரன் நின்ற நட்சத்திர அதிபதி கேட்டையாக இருந்தால் கேட்டையினுடைய அதிபதி புதன் ரிஷபத்துல இருந்தா அவங்களுடைய ராசி வந்து விருச்சிகம் கிடையாது, ரிஷப ராசி தான். அதே போல இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா சந்திரன் வந்து கன்னி ராசியில உத்தர நட்சத்திரத்துல இருக்காரு. அப்போ சந்திரன் இருக்கிற இடம் வந்து கன்னி ராசி. உடனே உங்களுக்கு கன்னி ராசி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு பலன்கள் வந்து தவறாதான் வரும். அந்த உத்தர நட்சத்திரத்தின் அதிபதி சூரியன் எந்த ராசியில இருக்காரோ அந்த ராசி எங்கன்னு பார்த்து எடுக்கணும். உதாரணத்துக்கு அந்த சூரியன் வந்து விருச்சிக ராசியில இருந்தார்னா அவருடைய ராசி உண்மையான ராசி விருச்சிகம். இப்படிதான் நீங்க உண்மையான ராசியை தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ரகசிய லக்னம் தெரிஞ்சுக்கிற முறையும் சொன்னேன். இன்னொரு முறையும் சொல்றேன் ரகசிய லக்னம் பத்தி. லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி எந்த நட்சத்திரத்துல இருக்காரோ அந்த நட்சத்திர அதிபதி எந்த ராசியில இருக்காரோ அதுதான் அவருடைய உண்மையான லக்னம். இதுபடி நீங்களே கணக்கிட்டுக்கலாம். இதுல எந்த வித மறைவும் கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் எல்லாம் தெரியணும். அதனால இதை வெளிப்படையாவே சொல்றேன். அங்கிருந்தே நீங்க வந்து பாரம்பரிய ஜோதிட முறைப்படி என்னென்ன கட்டங்களை ஆராய்ச்சி பண்ணணுமோ அந்தந்த கட்டங்களை நீங்க ஆராய்ச்சி பண்ணி உங்க ஜோதிடத்தை சொல்லி இதே மாதிரி பார்க்க சொல்லி ஆராய்ச்சி பண்ண சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து பலன் 99.9% ரொம்ப சரியா வரும். நன்றி. அப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த விளக்கத்துக்கு அப்புறம் திரும்ப நான் என்னோட ஜாதகத்தை கொண்டு வந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன் குருஜி. கண்டிப்பா உங்க நட்சத்திரம் என்னன்றத நீங்களே கூட பார்த்துக்கலாம். என்கிட்ட கொண்டு வரணும்னு அவசியமே கிடையாது. நான் சொன்ன விளக்கப்படி நீங்களே அதை வந்து தெளிவா பார்த்துக்கலாம். நன்றி குருஜி. இந்த கேள்விக்கு ரொம்ப அழகா நீங்க சொன்னீங்க.